இன்றைக்கு 46வது நாள் மகன் பிரேயனுக்காகவும் உங்கள் பிள்ளைக்காகவும் நாம் ஜெபிக்க போகிற வேத வசனம் யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இயேசுவின் நாமத்தினால மகன் பிரயாணுக்காகவும் உங்கள் பிள்ளைக்காகவும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அவனுக்காக உங்கள் பிள்ளைக்காக யுத்தம் பண்ணணுங்க. அவங்க வாழ்க்கை, அவங்க வழி, அவங்க சிந்தனை, அவங்க எண்ணம் நம்ம பிள்ளைகளுடையது கர்த்தரோடு இருக்கும்போது கர்த்தர் நம்ம பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம பிள்ளைங்க சும்மா இருந்தால் போதும். அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க, பின்னாடி பேசுகிறவங்க, அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்கள எப்பொழுதும் கார்னர் பண்ணி காயப்படுத்தி ஒதுக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடியும் கர்த்தர் அவங்களுக்காக வழக்காடுகிறவராய், அவங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருந்து நம்ம பிள்ளைகளை பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுத்து அவருடைய ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை பிள்ளைங்க மேலே பேசுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரேயன் ஆக்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.